திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் பொங்கல் பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. இதில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு கலந்து கொண்டு அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து உரியடிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட அமைச்சர் பானையில் கட்டியிருந்த பூவை தட்டிவிட்டார். இதனைத் தொடர்ந்து களத்தில் இறங்கிய மாவட்ட ஆட்சியர் பிரதீப்குமார் ஒரே அடியில் பானையை உடைத்து சுற்றியிருந்தவர்களுக்கு உற்சாகமூட்டினார். கடலூர் மாவட்டம் திருமுட்டம் பகுதியில் இயங்கி வரும் தவ அமுதம் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற உறுப்பினருமான சிந்தனை செல்வன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கல்வியின் முக்கியத்துவம் பற்றி சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்வில் பள்ளியின் தாளாளர் செங்கோல், பள்ளி முதல்வர் புனிதவள்ளி, மாவட்ட செயலாளர் மணவாளன், தொகுதி செயலாளர் வெற்றிவேந்தன், ஒன்றிய செயலாளர் ரவி, ஒன்றிய ஒருங்கிணைப்பாளர் சின்னையா சக்திவேல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நாகை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் நாகை சட்டமன்ற உறுப்பினருமான ஆளூர் ஷானவாஸ் கலந்து கொண்டு தமிழர்களின் பாரம்பரிய உடையான வேஷ்டி சட்டை அணிந்து மண்பானையில் வைத்த பொங்கலை சூரிய பகவானுக்கு படையலிட்டு பொங்கல் பண்டிகையை கொண்டாடினார். பின்னர் தொகுதி மக்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தார். திருப்பூர் காதர்பேட்டை பகுதியில் உள்ள நஞ்சப்பா மாநகராட்சி அரசு உயர்நிலைப் பள்ளியில் மாணவர்கள் பொங்கல் வைத்து சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடினர். இதனைத் தொடர்ந்து பவளக்கொடி கும்மி குழுவினருடன் இணைந்து 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பள்ளி வளாகத்தில் கும்மி ஆடி அரங்கேற்ற நிகழ்ச்சியை நடத்தினர். இதனைத் தொடர்ந்து மாணவர்களுக்கான பல்வேறு தமிழர்கள் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளும் விளையாட்டுப் போட்டிகளும் நடத்தப்பட்டது. கை பிறந்தால் வழிபிறக்கும் தங்கமே தங்கம், தங்கச்சம்பா நெல்விளையும் தங்கமே தங்கம் அப்படிங்கிற தைப்பொங்கல்ங்கிறது தமிழர்களுடைய ஊனோடும் உணர்வோடும் நிறைந்த ஒரு பண்டிகை. இந்த பண்டிகை பற்றிய விழிப்புணர்வை மாணவர்களிடையே ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக நஞ்சப்பா நகரவை ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பொங்கல் விழாவினை சிறப்பாக கொண்டாடுகின்றோம். எப்படி பொங்கல் வைப்பது, பொங்கலை எப்படி படைத்து இறைவனை வழிபடுவது, உலக நன்மையின் பொருட்டு இந்த பொங்கலை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதெல்லாம் எங்கள் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றோம். மேலும் இன்றைய இளைஞர்களுடைய மத்தியிலே தமிழர்களினுடைய பாரம்பரிய கலையை பற்றிய விழிப்புணர்வு அறிவிப்பை வருகின்றது. அவர்கள் எல்லாம் நவீன மேல்தட்டு நடனங்களை ஆடி நம்முடைய பாரம்பரிய கலைகளை புறக்கணிக்கின்றார்கள். மாணவர்களிடையே, இளைஞர்களிடையே தமிழர்களுடைய பாரம்பரிய கலைகளை அறிமுகப்படுத்த வேண்டும் என்பதற்காக நாங்கள் எங்களுடைய பள்ளியில் கடந்த சில நாட்களாக திருமதி சரோஜா தேவி, திருமதி கலா அம்மையார் ஆகியோருடைய உதவியின் மூலம் 50 மாணவர்களுக்கு மேல் தமிழர்களின் பாரம்பரிய கலையாகிய கும்மி ஆட்டத்தை பயிற்றுவித்தோம். இன்று அந்த மாணவர்கள் அரங்கேற்றம் செய்ய இருக்கின்றார்கள். தமிழர் திருநாளாகிய பொங்கல் திருநாள் என்று மாணவர்கள் தங்களுடைய பாரம்பரியத்தை உணர்வதற்கு இந்த விழா ஒரு மிகச்சிறந்த நிகழ்வாக அமையும் என்று நான் நம்புகின்றேன். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி விவேகானந்தா மகளிர் கலை அறிவியல் கல்லூரியில் மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் வண்ணம் தீட்டிய பானைகளில் பொங்கல் வைத்து பொங்கல் விழாவை உற்சாகமாக கொண்டாடினர். மேலும் பாடலுக்கு புடவை கட்டிக்கொண்டு சிலம்பம் சுற்றியது அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது. இந்நிகழ்ச்சியில் சீர்காழி கோட்டாட்சியர் அர்ச்சனா, விவேகானந்தா கல்லூரி இயக்குநர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். என் பேர் கோகிலாணி, நான் செகண்ட் BCA படிக்கிறேன். சீர்காழியில விவேகானந்தா மகளிர் கல்லூரியில நாங்கள் சமத்துவ பொங்கல் கொண்டாடுறோம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹாப்பி பொங்கல் எல்லாருக்கும். இதே போல சமத்துவ பொங்கல் போன வருஷமும் நடந்தது, இந்த வருஷமும் நடந்தது. நாங்கள் ரொம்ப எல்லாம் மகிழ்ச்சியா எல்லாருமே ஒன்னா சேர்ந்து கொண்டாடுறதுல நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். தூத்துக்குடியில் உள்ள விகாசா இன்டர்நேஷனல் பள்ளியில் நெல்லை சீமையிலே என்ற தலைப்பில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இதில் மன்னர் காலங்களில் பொங்கல் நடந்ததை போன்று மன்னர் வேடத்தில் மாணவர்கள் அமர்ந்திருக்க பாரம்பரியமான வேஷ்டி சேலை, பாவாடை தாவணி அணிந்து வந்திருந்த பள்ளி மாணவ மாணவிகள் பாரம்பரிய முறைப்படி பித்தளை பானைகளில் அரிசி பொங்கல் மற்றும் சர்க்கரை பொங்கல் வைத்து கொண்டாடினர். இதையடுத்து மாணவ மாணவிகள் கரகாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம், சிலம்பாட்டம், பறையாட்டம், முரசொலி எழுப்புதல் உள்ளிட்ட பாரம்பரிய நடனம் மற்றும் வீர விளையாட்டுகளை செய்து அசத்தினர். விகாசா பள்ளி குறிப்பாக மேல்மட்டத்தில் உள்ள பெரியவர்களுடைய குழந்தைகள் இங்கே படிக்கின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் காலத்தில் அழிந்து இருக்கின்ற இந்த மன்னர் ஆட்சி காலத்திலே நடந்த குயிலாட்டம், சிலம்பாட்டம், மயிலாட்டம் போன்ற தமிழர்களுடைய பண்புகளை தெரியப்படுத்த வேண்டும் என்ற நோக்கோடு இந்த விழாவானது ஆண்டுதோறும் சிறப்பாக நிறைவேற்றுகிறது. இதை நடத்தி கொடுக்கின்ற ஆசிரியர் குழுக்களுக்கும்
மற்ற ஆசிரியர்களுக்கும் அதற்கு பின்னால் திரைக்கு பின்னால் இருந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதே போன்று வரும் காலங்களிலும் நடத்தப்படும் என்று உறுதி கொள்கிறேன். நாகை மாவட்டம் திருக்குவளை அருகே உள்ள கொத்தங்குடி அரசு உயர்நிலைப் பள்ளியில் சமத்துவ பொங்கல் விழா பள்ளி தலைமை ஆசிரியர் முருகன் தலைமையில் நடைபெற்றது. இதில் பச்சரி பொங்கலிட்டு கரும்பு உள்ளிட்ட பொருட்களை வைத்து சூரிய பகவானுக்கு படைத்தனர். பின்னர் மாணவ மாணவிகளுக்கு சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல், புளிசாதம், கரும்பு உள்ளிட்டவைகளை வழங்கினர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த ஆலம்பூண்டி ஸ்ரீ ரங்கபூபதி கல்வி நிறுவனத்தில் மாணவ மாணவிகள் துறை வாரியாக தனித்தனியாக தமிழர் பாரம்பரிய முறையில் பொங்கலிட்டு பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாடினர். அப்பொழுது பொங்கல் பானையில் பொங்கி வரும்போது மாணவ மாணவிகள் பொங்கலோ பொங்கல் என்ற கோஷங்களை எழுப்பி ஆரவாரம் செய்தனர். பின்னர் பாரம்பரியமிக்க மேளதாளம் முழங்க மாணவ மாணவிகள் ஆடிப்பாடியும் கும்மி அடித்தும் உரியடித்தும் பொங்கல் விழாவை சிறப்பித்தனர். அதனைத் தொடர்ந்து கல்லூரி மாணவ மாணவியர்கள் மற்றும் பேராசிரியர்கள் ஒன்றிணைந்து நடத்திய கும்மி ஆட்டமும் கோலாட்டம் போன்ற நிகழ்ச்சிகளும் வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த தென்னாங்கூர் கலை அறிவியல் கல்லூரியில் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு மாவிளை தோரணம் கட்டி கரும்புகள் சூழ புதுப்பானையில் பொங்கல் வைத்து பொங்கல் விழாவை உற்சாகமாக கொண்டாடினர். அப்போது பொங்கல் பொங்கிய போது பேராசிரியர்களும் மாணவர்களும் பொங்கலோ பொங்கல் என்று உற்சாக குரல் எழுப்பி தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை இணைந்து மேல்மருவத்தூர் ஜிபி திடலில் சமத்துவ பொங்கல் விழாவை நடத்தியது. இதில் கல்லூரி மாணவ மாணவிகள், பேராசிரியர்கள் வேட்டி சேலை அணிந்து வந்து பொங்கல் வைத்தனர். இதனைத் தொடர்ந்து கல்லூரி மாணவ மாணவிகள் மாட்டு வண்டியில் உற்சாகமாக பயணம் மேற்கொண்டனர். தேனி மாவட்டம் கம்பம் உத்தமபாளையம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் பெண் வழக்கறிஞர்கள் பொங்கல் பானைகளை வைத்து குலவையிட்டு பொங்கலோ பொங்கல் கோஷங்கள் எழுப்பி பொங்கல் வைத்தனர். அதனைத் தொடர்ந்து பாரம்பரிய இசைகளான மேளங்கள் முழங்க வழக்கறிஞர்கள் உற்சாகமாக ஆடிப்பாடி பொங்கல் விழாவினை கொண்டாடினர். தொடர்ந்து உழவனை நினைவு கூறும் வண்ணமாக மாடுகள் வரவழைக்கப்பட்டு அதற்கு பரிவட்டம் கட்டி மரியாதை செய்து பொங்கல் படைத்து வழிபட்டனர். திருவண்ணாமலை அவலூர்பேட்டை சாலை வட ஆண்டாப்பட்டு ஊராட்சியில் உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் மாணவ மாணவிகள் பாரம்பரிய உடை அணிந்து கலந்து கொண்டனர். பின்னர் சிறுமிகள் பாடல் பாடியும் பல்வேறு பாடல்களுக்கு நடனமாடியும் மாணவர்கள் ட்ரம்ஸ் வாசித்தும் ஆசிரியர்கள் உரியடித்தும் இந்த பொங்கல் விழாவை கொண்டாடி மகிழ்ந்தனர். இதனைத் தொடர்ந்து விபத்துகள் ஏதும் ஏற்படாமல் பேருந்து இயக்கிய ஓட்டுநர்களுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டது. சேலம் மாவட்டம் அயோத்தியாபட்டினம் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் மாணவ மாணவிகள் பொங்கல் வைத்தும் மகிழ்ச்சி பொங்க நடனமாடியும் சமத்துவ பொங்கல் விழாவை உற்சாகமாக கொண்டாடினர். முன்னதாக தமிழர்களின் பாரம்பரியமான மாடு பிடிக்கும் நிகழ்வை இன்றைய இளைஞர்களிடம் கொண்டு சேர்க்கும் வகையில் மாணவ மாணவிகள் காளை மாடுகளை அலங்கரித்து வர்ணம் பூசி மாலையிட்டு வணங்கினர். பின்னர் மாணவர்கள் மாடுகளை கல்லூரிக்குள் ஓடவிட்டு அடக்கினர். இதில் ஆண்களுக்கு நிகராக மாணவிகளும் மாடுகளை பிடித்து வந்து வணங்கினர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே செட்டிப்பட்டியில் உள்ள ரமணாஸ் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மற்றும் கல்வியியல் கல்லூரியில் பொங்கல் விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. இதில் மாணவிகள் பாரம்பரிய முறைப்படி சேலை அணிந்து கல்லூரி வளாகத்தில் கரும்புகளை சுற்றி வைத்து புதுப்பானையில் பொங்கலிட்டு மகிழ்ந்தனர். மேலும் பொங்கல் பானையை சுற்றி மாணவிகள் பாட்டு பாடிக்கொண்டே அழகாக கும்மியடித்த நிகழ்வு காண்போரை கவர்ந்தது. அதேபோல அருப்புக்கோட்டை தேவாங்கர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மாணவ மாணவியர்கள் சிலம்பம் சுற்றி உரியடித்தும் பொங்கல் பண்டிகையை கொண்டாடினர். நெல்லை மாநகர திமுக சார்பில் பாளையங்கோட்டை அரசு சித்த மருத்துவக் கல்லூரி எதிரே உள்ள மைதானத்தில் மாநகர திமுக செயலாளர் சுப்பிரமணியன் தலைமையில் சமத்துவ பொங்கல் விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஏழை எளிய மக்களுக்கு அரிசி, வெல்லம், கரும்பு உள்ளிட்ட பொங்கல் பொருட்கள் வழங்கப்பட்டது. சேலம் மாவட்டம் நங்கவள்ளியில் உள்ள கைலாஷ் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மாணவ மாணவிகள் பாரம்பரிய உடை அணிந்து வந்து சமத்துவ பொங்கல் விழாவை கோலாகலமாக கொண்டாடினர். தொடர்ந்து கல்லூரி வளாகத்தில் உள்ள விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் செய்து வழிபட்டனர். பின்னர் மாணவிகள் உரியடித்தும் நடனமாடியும் மகிழ்ந்தனர். தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் உள்ள ஹாஜி கருத்த ராவுத்தர் ஹவுதியா கல்லூரியில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இதில் மாணவ மாணவிகள் பாரம்பரிய உடை அணிந்து கலந்து கொண்டு குலவையிட்டு பொங்கல் வைத்து சமத்துவ பொங்கல் விழாவை உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர்.
தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் நீதிமன்ற வளாகத்தில் சமத்துவ பொங்கல் விழா சங்க தலைவர் விவேகானந்தன் தலைமையில் நடைபெற்றது. இதில் அனைத்து நீதிபதிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு பொங்கல் விழாவை உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருகே இருங்கலூர் ஊராட்சியில் அமைந்துள்ள எஸ்ஆர்எம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் உழவும் நாமும் என்ற தலைப்பில் பொங்கல் திருவிழா நடைபெற்றது. இதில் கல்லூரி வளாகத்தில் உள்ள மைதானத்தில் 4000க்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் சேர்ந்து சர்க்கரை பொங்கல் வைத்தும் மேளதாளம் முழங்க உற்சாகமாக நடனமாடி கொண்டாடினர். சேலம் அம்மாபேட்டை பகுதியில் உள்ள தனியார் கல்லூரி சார்பில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. இதில் மாணவிகள் பாரம்பரிய உடை அணிந்து கலந்து கொண்டு செங்கரும்புடன் பொங்கல் வைத்தும் திரை இசை பாடலுக்கு குத்தாட்டம் போட்டும் மாட்டு வண்டியில் ஊர்வலமாக வந்தும் பொங்கலை கொண்டாடினர். பின்னர் நடைபெற்ற உரியடி போட்டியில் கலந்து கொண்டு உரியடித்து மகிழ்ந்தனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் தைப்பொங்கல் திருவிழா ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் முன்பு கொண்டாடப்பட்டது. இதில் ஆண் பெண் வழக்கறிஞர் ஏராளமானோர் கலந்து கொண்டு நாட்டுப்புற இசையுடன் ஆடிப்பாடி தைப்பொங்கல் திருவிழாவை கொண்டாடினர்.